குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:27 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 4/3/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/3/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயருக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாகவும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பதும் மிகவும் சிறப்பு. உத்தியோக பணிகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பதற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல் வேலை செய்வது மிகவும் நல்லது. பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுப்பது வாங்குவது குறித்த யோசனை வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து அதிகரிக்காதீங்க. அதே போல் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து போயிருங்க. பிடிவாத போக்கினை தயவுசெய்து குறைத்து கொள்ளும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடன் மிகவும் பணிவுடன் இருப்பது நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. நீண்ட நாளாக ஏதாவது முயற்சி செய்து தடைகள் இருந்தாக்க அந்த தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றிகள் அடையும். அதே போல் அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கவனமாக இருக்கணும். சிந்தனைகள் கவனமாக இருக்கணும். எதையுமே தெளிவாக யோசித்து முடிவெடுத்தல் வேண்டும். அரசு விஷயங்களில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருங்க. மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையுடன் இருப்போம். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒரு விதமான சோர்வு, அசதி எல்லாமே வரும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக சூப்பராக இருக்கிறது. நட்பு நிறைந்த நாள். நட்புகள், புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு இன்றைய சிறப்பு. புதிய வீடுகள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது எல்லாமே ஏற்படும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அரசு சார்ந்த உதவி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இன்றைக்கி உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நிறைவேறும். நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். அதே போல் மனதில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நிறைவேறும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. தன வருவாய் அதிகமாக இருக்கும். அதே போல் வேலையாட்களிடம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. அலுவலகத்தில் அனைவரும் உங்களை ஆதரிப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபார இடமாற்றம், வீடு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் எண்ணங்கள் என்று வருவதற்குண்டான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு ஆலோசனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்குமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் எல்லாமே சாதகமாகும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். வேலையில் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி சம்பள உயர்வு, பணி உயர்வு, மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் தனவரவுகள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாக குழப்பங்கள், கணவன் மனைவிகளில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைக்கிங்க. வாக்குறுதி கொடுத்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் வெற்றி அடையும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா யோசித்து செய்யுங்க. தொழிலில் முதலீடுகள் போகும்போது கவனமாக செலுத்துங்க. அடுத்தவருடைய ஆலோசனை பெற்று வேலை செய்வது தான் நல்லது. எதிர்பாராத சில உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் பொறுமையாக இருக்கணும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வாடிக்கையாளர் இடத்துல கண்டிப்பாக கனிவு பணிவு தேவை. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போகணும். மனது விட்டு பேசுவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கெடுபிடிகள் ஜாஸ்தியாக இருக்கும். பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் வெற்றி அடையும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதே போல் அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. பிற மொழி பேசும் மக்களிடம் தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இன்பம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் ஏதாவது திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவம் ஆகும். அதாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் உங்களை வந்து சேருவாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் எல்லாமே கிடைக்கும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இன்று அதிகரிக்கும். நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு உயர்வு நிறைந்த புகழ் நிறைந்த நல்ல நாள். மூத்த சகோதர சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூறும். செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உயர் பதவி இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு எடுத்து செல்லும். நீண்ட நாளாக பொருளாதாரத்தில் குறைபாடு இருந்தால் அந்த பொருளாதார மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். தாய்வழி தந்தை வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பாராத சில அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு லாபம் நிறைந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் 1க்கு 2 மடங்காக அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து கீழே உள்ள நம்பருக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் எல்லாம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக இருக்கணும்ன்ட்டு இறைவனிடம் வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.